ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இது வரைக்கும் ஒரு வீடியோ பற்றி கேட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணது இதுக்கு தான். மாகல்ய பட்சம் மாகல்ய பட்சம் பற்றி நீங்கள் பேசுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சரி, பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற ஐடியாவே இல்லை எனக்கு. ஆக்சுவலாக உண்மையிலும் இதை பற்றி ஒன்றுமே நான் சொல்கிற ஐடியாவில் இல்லை. ஆனால் இவ்வளோ பேர் கேட்டதுக்கப்புறம் சரி போட்டுறணும் அப்படின்னு நினச்சேன் நான். ஏன்னா நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது இன்னும் நிறையா பேலன்ஸ் இருக்குது, நிறைய வீடியோஸ் வர்றதுக்கு. சரி பரவாயில்ல, இது பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது எடுத்தேன். அதாவது மாகல்ய பட்சம் அப்படின்ற விஷயம் என்னன்னு முதல்ல உங்களுக்கு தெரியும் இல்லையா? நம்ம முன்னோர்கள் அதாவது முன்னோர்கள் அப்படின்னா இறந்து போனவங்க, நம்ம வீட்டில் குடும்பத்தில் இறந்து போனவங்க, நம்ம நாட்டில் இறந்து போனவங்க எல்லாருமே நம்ம முன்னோர்கள் தான். ஜெயலலிதாமா, கருணாநிதி ஐயா, காந்தி தாத்தா, ஓகேங்களா? அந்த மாதிரி எல்லாருமே நம்ம முன்னோர்கள் தான். நம்ம வீட்டில் இறந்து போன, அதாவது ஒரு ஜீவன். எங்கள் வீட்டில் நான் 2 நாய் வளர்த்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நான் காட்டுறேன். ஜீனு மட்டும்தான் இப்போ இருக்குது. டீனு இறந்து போயிடுச்சு. டீனு கிட்னி ஃபெயிலியரில் இறந்து போச்சு. அதுக்காகவும் நான் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் என் பொண்ணு அவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்கு மாத்திரை எல்லாம் கொடுத்து காப்பாற்ற பார்த்தோம். ஆனால் அது நடக்கலை, அது இறந்துருச்சு. அதுக்கும் இன்றைக்கும் நான் ஜூன் 29 அது இறந்தது. இப்போ 5 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. இன்றைக்கும் நாங்கள் ஜூன் 29 நாங்கள் அதுக்கு ஒரு இது பண்ணிப்போம். அந்த மாதிரி ஒரு நம்ம ரொம்ப ஆசையாக வளர்த்துன அந்த நாய்க்குட்டி, அதுக்காக நம்ம அதோட நினைவுனால நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். உங்களுக்கு ஜீனுவை நான் காட்டுவேன். இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக ஜீனுவை காட்டி உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லணுன்ற இதில் இருக்க நான் காட்டுறேன். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி எங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது எங்கள் அம்மா சின்ன வயசில் இறந்து போயிட்டாங்க. எங்கள் அப்பா முதல்ல இறந்து போயிட்டார். எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. என் தம்பி, என் சித்தி பையன் என்னோட ரொம்ப ரொம்ப பெட்டவன் தான். அதாவது ஒருத்தங்க இறந்து போயிட்டதுக்காக நான் ஒரு பல நாளும் வருத்தப்பட்ட எங்கள் அப்பா அம்மா எல்லாம் எனக்கு தெரியாது. அவங்க ரொம்ப சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அதனால எனக்கு அவங்க ஞாபகம் கூட இல்லை, அவங்க முகம் கூட எனக்கு தெரியாது. அதனால அந்த வருத்தம்லாம் இல்லை. என் தம்பி தான் என்னோட ரொம்ப ஒரு அவன் தான் என் உலகம், எனக்காக பின்னாடி நிற்பான்னு நினச்சவன் இறந்து போனது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்காக தான் நான் மனசுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இன்றைக்கும் அவனை நினச்சி நான் கும்பிடுறேன். அதுக்கப்புறம் என் மாமனார் இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் என் சித்தி இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கும் கும்பிடுவேன். என் தாத்தா பாட்டி, அம்மாவோட அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. அப்புறம் என் அப்பாவோட அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க. இவங்க எல்லாத்தையும் மனசில் வச்சுக்குவேன். ஆனால் என் தம்பி, என் சித்தி, அவங்க எனக்கு ரொம்ப என்னன்னு தெரியல, தாத்தா பாட்டியும் விட அவங்கள நினச்சி நான் கும்பிடுவேன். உங்களுக்கு இது நான் காட்டுறேன். ஏன்னா என் மாமனாரோட இது அடுத்த வர 19th வருது. அதுக்கு நான் போய் கும்பிட்டு உங்களுக்கு அதுக்கு நான் சில விஷயங்கள் செய்வேன். அது உங்களுக்கு நான் காட்டுறேன். கண்டிப்பாக நான் காட்டணும்னு நினச்சேன். அதுதான் போடணும் அமாவாசை வீடியோக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் நீங்கள் இதை கேட்டதுனால இதையே இப்போ சொல்ல வேண்டியதாயிடுச்சு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் குடும்பத்தில் ஒவ்வொருத்தர் இருப்பாங்க. கொஞ்சம் பேர்த்துக்கு அவங்க கிளாஸ் எடுத்து டீச்சர்ஸ் மேலே ரொம்ப பிரியம் இருக்கும், வாத்தியார்கள் மேலே பிரியம் இருக்கும். அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்கள நினச்சி கும்பிடுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களை நினச்சி, பக்கத்து வீட்டில் ரொம்ப ஒரு நல்ல செல்லமாக அந்த குழந்தைய வளர்த்துன ஒரு பாட்டி இருந்திருப்பாங்க. அவன் பெருசாகி வரும்போது அந்த பாட்டி இறந்து போயிருப்பாங்க, அவங்கள நினச்சிப்பாங்க. அந்த மாதிரி நம்மளை விட்டு போனவங்களை நம்ம நினச்சிக்கிற ஒரு நாள் ஒரு நாள் குறிப்பிடுறாங்க. நம்ம எப்போ வேணாலும் நினச்சிக்கலாம், ஓகேங்களா? இப்போ இன்னைக்கு நான் நினச்சிக்கிறேன், அவங்க அத்தனை பற்றியும் நான் நினச்சிக்கிட்டேன். நான் இதை சொல்லும்போது நீங்கள் உங்களுக்கு வேண்டப்பட்ட எல்லாரையும் நினச்சிருப்பீங்களே. உங்கள் ரத்த சொந்தமாக இருக்கும், இல்லை ஒரு அடுத்த ரவுண்டில் வர சொந்தமாக இருப்பாங்க, அல்லது வெளி ஆட்களாக இருப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களா இருப்பாங்க, தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. நம்ம ஒரு ரோட்டில் போகிறோம், அந்த பஸ்ஸில் போகிறோம்னு வச்சுக்கோங்க, டெய்லி அந்த வழியில் பஸ் போகும். அங்கே ஒரு தாத்தா உட்காந்து பேப்பர் பிடிச்சிட்டுருக்காருன்னு வச்சுக்கோங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த தாத்தா இருக்க மாட்டார். அந்த தாத்தா அங்கே உட்காந்துட்டு இருந்த சேர் இருக்காது. அப்போ நம்ம யோசிப்போம்ல, இங்கே டெய்லி அந்த தாத்தாவை பார்ப்போமே, எங்கே போனார் தாத்தா அப்படின்னு. ஒரு நாளைக்கு என்னைக்காவது ஒரு நாள் தெரிய வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த தாத்தா இறந்து போயிட்டாராமா அப்படின்னு. அப்போ நம்ம அந்த தாத்தாவை வருத்தப்பட்டு அந்த வழியில் போகிறப்பெல்லாம் நினைப்போமா, சரி அந்த காலேஜ் முடிஞ்சிருச்சு, இல்லை அந்த வழியில் போகிற வேலை முடிஞ்சிருச்சு,
நம்ம என்னைக்காவது ஒரு நாள் அந்த வழியில போகும்போது அந்த வீட்டை திரும்பி பார்த்து அந்த தாத்தாவை நினைப்போமா நினைக்க மாட்டோமா? கண்டிப்பா நினைப்போம். ஓகேங்களா? நம்மளாம் மனிதர்கள், இரக்கம் இருக்க மனிதர்கள், கண்டிப்பா நம்ம நினைப்போம். ஒருவேளை பஸ்ல ஏதாவது கூட்டமா இருந்து அந்த அந்த இடம் நம்ம கண்ணுக்கு தெரியாம போச்சுன்னா எம்பி எம்பி பார்ப்போம்ல. அங்க அந்த இடத்த பார்த்தா நமக்கு என்ன கிடைக்க போகுது? ஒண்ணுமே கிடைக்காது. ஆனா அந்த தாத்தாவோட நினைவு ஒரு செகண்ட் அந்த பஸ் இப்படி கிராஸ் பண்றதுக்குள்ள நம்ம பார்த்துடணும். அதுக்காக கூட்டத்துக்கு தலையை அப்படி உள்ள விட்டுக்கிட்டாவது தேடி பார்த்துட மாட்டோம். இது ஈவன் நம்ம காலேஜ் அந்த வழியில நம்ம போறோம்னு வச்சுக்கோங்களேன். காலேஜ் ஐயோ தெரியுதா, போர்டு தெரியுதா, அந்த நான் உட்கார்ந்துருப்பேன் அந்த திண்ணை தெரியுதா, மரம் தெரியுதா, பார்ப்போமா பார்க்க மாட்டோமா? இது நம்ம நினைவுகள். ஓகேங்களா? அவங்களோட நினைவுகள். ஏன் இன்னைக்கு கூட நம்ம ஒரு கருணாநிதி அவரு யாரோ தான், நமக்கும் அவருக்கும் எந்த சொந்தமும் இல்லை. ஆனா நம்ம ஏதோ ஒரு நல்லது கெட்டது அவங்க செஞ்சிருக்காங்க நமக்காக. ஜெயலலிதா அம்மாவோட நினைவு நாள் நீங்க வீட்டுல டிவியில அதுவா வரும். ஓகேங்களா? ஆனா நம்ம நின்று அவங்க என்ன பண்றாங்க, அவங்க பூவெல்லாம் போடுறது, அந்த அம்மாவோட போட்டோ, அடடா அம்மா போயிட்டாங்க நினைக்கிறோமா இல்லையா? அழகான அம்மா, அறிவான அம்மா இப்படியா போயிட்டாங்களே அப்படின்னு இன்னைக்கும் நம்ம நினைக்கிறோம். ஒன்றும் இல்லை, சரோஜா தேவி அம்மா இறந்து போயிட்டாங்க. நான் ரொம்ப நேரம் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவங்கள அந்த இது கொண்டு போனது அந்த விஷயம்லாம். ஏன்னா சரோஜா தேவி அம்மா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ அழகானவங்க, அபிநய சரஸ்வதினா உண்மையிலுமே அபிநய சரஸ்வதி அவங்க. அது நம்ம உட்காந்து பார்க்குறோம். அடுத்த வருஷம் அவங்களோட நினைவு நாள்னு போட்டானா நம்ம பார்க்க போறோம், அவங்கள நினைச்சுக்க போறோம். அடடா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது மனித இயல்புங்க. நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு கொடை. அடுத்தவங்க இப்படி ஒருத்தங்க இல்லை அப்படின்னா அவங்கள நினைச்சு வருத்தப்படுறது. சரி, சரோஜா தேவி அம்மாவை தெரியும், ஜெயலலிதா அம்மாவை தெரியும், நம்ம கருணாநிதி ஐயாவை தெரியும், அதனால நம்ம அழுறோம். இதெல்லாம் வயநாட்டுல அந்த விபத்தெல்லாம் நடந்ததே, அப்போ எவ்வளவோ குழந்தைங்க இறந்து போயிட்டாங்க. அப்புறம் இன்னைக்கும் சுனாமிக்கு இறந்து போனவங்க நம்ம அந்த நாளை மறக்கிறோமா? அது போட்டாங்கன்னா செப்டம்பர் 11 நம்ம மறக்கிறோமா? ட்வின் டவர் இடிஞ்சதை, அதில் இறந்து போனாங்கன்னு சொல்லி அவங்க அங்கே கும்பிடும்போது நம்ம ஐயோ அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா? நினைக்கிறோம் தானே? இதெல்லாமே நம்ம மனசில் இருக்க கருணை. ஓகேங்களா? அவங்க யாரோ, அவங்கள நமக்கு தெரியவே தெரியாது, ஆனாலும் அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு நினச்சி நம்ம வருத்தப்படுறோம். ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ்? இதை இப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு சொன்னது அத்தனையும் இப்படியே வச்சுக்கோங்க. இனி நான் உங்களை கேட்குற கேள்விகள் மட்டும்தான் நான் கேட்குறேன். அதுக்கு மட்டும் நீங்கள் உங்கள் பதிலை எனக்கு சொல்ல தேவையில்லை, உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் நினச்சிக்கோங்க. இப்போது அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க, தாத்தா பாட்டி இறந்து போயிட்டாங்க, மாமா அத்தை இறந்து போயிட்டாங்க, சித்தி சித்தப்பா இறந்து போயிட்டாங்க, சொந்தங்கள் இறந்து போயிடுச்சு. ஈவன் சித்தி குழந்தை சின்னதா நீங்கள் ஒரு 10 வயசா இருக்கும்போது அந்த பையனோ பொண்ணோ ஒரு 5 வயசா இருந்திருப்பாங்க, சித்தி பொண்ணு இறந்து போச்சு. விஜயோட தங்கச்சி இறந்து போனது இன்னைக்கும் விஜய் ஹர்ட் ஆகிறாரு. என் தங்கச்சி இறந்துட்டா அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் சொல்றாரு. சின்ன குழந்தை, இன்னைக்கு அவருக்கு 50 வயசு, அது 10 வயசுலயோ 5 வயசுலயோ இறந்து போயிடுச்சு. 45 வருஷம் ஆச்சு, இன்னும் அவர் தங்கச்சி மறக்கவே இல்லை. அப்படிதானே நம்ம எல்லாருமே? உங்களோட சித்தி பொண்ணோ இல்லை உங்க சொந்த தங்கச்சியோ வீட்டில் நம்ம கூட விளையாடின ஒரு குழந்தை இறந்து போயிடுச்சுன்னா இன்னைக்கு நம்ம 50 வயசு ஆனதுக்கு அப்புறம் நம்ம அந்த குழந்தைய நினச்சிக்கிட்டே தானே இருக்கோம். மறந்தா போயிட்டோம்? மறக்கவே முடியாதுங்க. மறக்க முடியுமா சொல்லுங்க? முடியாது. ஓகேயா? சரி, இப்போ அந்த குழந்தை இறந்து யமன் கிட்ட போயிடுச்சு. அந்த குழந்தை அங்கே இருக்கு. நம்ம நான் நினைக்கிறேன், விஜய் நினைக்கிறாரு, அந்த தங்கச்சியை வித்யாவை நினைக்கிறாரு. பொண்ணுக்கு வித்யாசாசான்னு பேரை வச்சுட்டு வித்யான்னு தானே கூப்பிட்டுருப்பாரு. அவர் ஒவ்வொரு தடவையும் வித்யாவை கூப்பிடும் போதும் அந்த பொண்ணை தானே நினைச்சு கூப்பிட்டுருப்பாரு. கரெக்டா? அப்போ அந்த ஒவ்வொரு நிமிஷமும் அந்த பொண்ணு அங்கே சந்தோஷத்தானப்பட்டிருக்கும். ஏன் அண்ணன் என்ன நினைச்சிட்டே இருக்கான்னு சந்தோஷப்பட்டுட்டு தானே இருக்கும். அப்போ எதுக்காக ஒரு நாள், அதாவது அந்த பொண்ணு போன ஒரு திதி, ஓகேயா, திதி, அந்த திதியில அந்த பொண்ணை நினைச்சு இங்க தர்ப்பணம் கொடுத்தா அந்த பொண்ணு அங்க சந்தோஷப்படுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. நல்லா தெரிஞ்ச என்னை பத்தி பேச வேண்டாம், உங்களை பத்தி பேச வேண்டாம், நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஜய் பத்தி பேசுறேன். விஜயோட தங்க பல காலம் முன்னாடி இறந்து போன அந்த குழந்தை அங்க குழந்தையா அப்படியே இருக்கும். அந்த குழந்தை ஒவ்வொரு நிமிஷமும் விஜயோட வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். அண்ணா அப்படி நடிக்கிறான் இப்படி நடிக்கிறான்னு அந்த குழந்தை சந்தோஷப்பட்டுட்டு தானே இருக்கும். அந்த குழந்தை விஜய் ஒவ்வொரு நிமிஷமும் அவரோட பொண்ணை கூப்பிட்டுட்டே இருப்பார்ல வீட்டில், வித்யான்னு. திவ்யா சாசா தெரியல, ஆனா இப்போ தங்கச்சி நினைச்சுதான் பேர் வச்சதா சொல்லியிருந்தார்.
அப்போ அது கூப்பிடுறப்பெல்லாம் அந்த அந்த பொண்ணை தன்னை தான் கூப்பிடுறாரு அண்ணன் நினைச்சு அந்த பொண்ணு சந்தோஷமா தானே இருக்குமா? எங்க வீட்டில் அந்த குட்டி டீனு இறந்து போச்சுல, நான் இன்னைக்கும் அந்த அந்த நினச்சிக்கிட்டே தான் இருக்கோம். ஜீனுனாலே டீனு அப்படிதான் பேர் வச்சோம். ஜீனுன்னு நாங்கள் கூப்பிடுறப்பவும் அதையும் நினச்சிக்கிட்டே தான் இருக்கோம். அப்போ அது அங்கே சந்தோஷப்பட்டுக்கிட்டு தானே இருக்கோம். இதுக்காக தனியா ஒரு நாள் அந்த திதி எடுத்து வச்சு ஜூலை 29 நான் கும்பிடுறது எதுக்குன்னா, இப்போ எனக்கு ஒரு பர்த்டே வருதா இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு ஒரு பர்த்டே வருது. அந்த பர்த்டே அன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு எனக்கு பர்த்டே அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். எங்கள் வீட்டில் இருக்கவங்க என்னை விஷ் பண்ணால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும்ல. என் பர்த்டேவை ஞாபகம் வச்சுட்டு அவங்க விஷ் பண்ணாங்க. எனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தாங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும்ல. என் பர்த்டே அன்னைக்கு என் கணவர் இல்லை, ஊருக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்கிறாரு முன்னத்தினாலே, வா உன்னை வெளியே கூப்பிட்டு போகிறேன், சாப்பிடு, உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வர்றேன், நான் நாளைக்கு இருக்க மாட்டேன்ல, உன்னை விஷ் பண்ணலாம், வாயில் வேணால் ஃபோனில் கூட கூப்பிட்டு விஷ் பண்ணிடலாம், ஆனால் வெளியே போய் சாப்பிட முடியாது, உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்க முடியாது, அதை நான் இன்றைக்கே வாங்கி தர்றேன் வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போனா நான் போக மாட்டேனா? சந்தோஷப்பட மாட்டேனா? படுவேன் தானே. அந்த குழந்தையோட திதி அன்னைக்கு போய் தர்ப்பணம் கொடுத்தாதான் அவங்க சந்தோஷப்படுவாங்களா? முதல்ல இந்த கேள்விக்கு நீங்களே பதில் எடுத்துக்கோங்க. தர்ப்பணம் அப்படின்னா என்ன? அங்கே இருக்கிற காய்கறி எல்லாம் அங்கே இருக்கும் பார்த்துருக்கீங்களா? காய்கறி, அரிசி, இது இப்பெல்லாம் வந்து நம்ம துணியெல்லாம் எடுத்து வைக்கிறதே இல்லை. நம்ம வந்து பணம் தான் அவருக்கு கொடுக்குறோம். அவரே துணி மணி எல்லாம் எடுத்து வச்சுக்கிறாரு, அவரே காய் வாங்கி வச்சுக்கிறாரு. அது எத்தனை நாள் காயின்னு தெரியாது. அரிசி இலை போட்டு பழம் தேங்காய் எல்லாமே எங்கேயோ இருக்கும். நம்ம போய் உட்கார்ந்தா போதும், எந்திரிச்சா போதும், அவர் அந்த பிண்டம் கரைச்சி கொடுப்பாரு, அதை கொண்டு போய் கரைச்சிட்டு வாங்க அப்படின்றாரு. அதெல்லாம் சாங்கியம், நான் இல்லைன்னு சொல்லலை. இதுக்கு பேர் சாங்கியம். ஓகேங்களா? சாங்கியம் செய்யறதும் செய்யாததும் ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா? அவங்கள நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிறது மட்டும்தான். நம்ம மனசுல கருணை இருக்கா இல்லையா? கடவுள் அவ்வளவுதான் பார்ப்பாரு. உன் மனசுல உனக்கு கருணை இருக்கா இல்லையா? அவங்கள நீ நினைக்கிறியா இல்லையா? இப்போ ஒரு கல்யாண நாள் வருது. அந்த கல்யாண நாள் அன்னைக்கு உங்க சொந்தக்காரங்க யாரோ இறந்து போயிருப்பாங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க. ஆனா அன்னைக்கு உங்களுக்கு கல்யாணம் வச்சுட்டாங்க. ஓகே, அந்த கல்யாண நாள் அன்னைக்கு ஒருவேளை நீங்க அவங்கள மறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கல்யாண பிஸியில ஒரு எக்ஸைட்மெண்ட்ல நீங்க அவளை மறந்துட்டா கூட அது 2 நாள் கழிச்சு ஞாபகம் வந்து அவங்களுக்கு கில்ட் ஆயிடும். ஐயோ அச்சா எப்படி மிஸ் பண்ண நான் நினைப்பீங்களான்னு நினைக்க மாட்டீங்களா? புரிஞ்சுதா? அதுதான் அவங்களை நீங்க நினைக்கிறதோ தவிர அந்த கில்ட் அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும். புரிஞ்சுதா? ஐயோ என் அண்ணன் இல்லை என் சொந்தக்கார அண்ணன் என்ன நினைக்கலன்னு அவன் கல்யாணத்தன்னைக்கு என்ன மறந்ததை நினைச்சு இன்னைக்கு வருத்தப்படுறான் அப்படிங்கிறப்ப அது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நினைச்சு பாருங்க. நீங்க கொண்டு போய் திதி கொடுத்தாலோ அந்த திதி அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுனாலயோ ஒரு இதுவும் இல்லை. ஆனா நீங்க அவங்கள நினைச்சிட்டு இருக்கீங்க பாத்தியா, அதுதான் சந்தோஷம். நீங்க நினைச்சா போதும், நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். அவங்கள ஒரு சின்ன குழந்தை இறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தைய நினைச்சிட்டு இங்க ஒரு குழந்தைக்கு ஒரு துணி வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை உயிரே வச்சிரும் உங்க மேல. மொத்த அன்பையும் அது உங்களுக்கு கொடுத்துரும் இல்லையா? சரி, ஒரு சாரி கட்டுற மாதிரி உங்க அம்மா போயிட்டாங்க, அம்மாவை நினைச்சு இங்க ஒரு அம்மாவுக்கு ஒரு துணி எடுத்து கொடுத்தீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. புரிஞ்சதா? அப்பாவுக்கு அவருக்கு அங்க வச்சு வேட்டி ஒரு துண்டு கொடுக்கறது, இங்க ஒரு பெரியவருக்கு நீங்க ஒரு வேட்டி துண்டு கொடுத்தாலே போதும். புரிஞ்சதுங்களா? தர்ப்பணம் தான் கொடுக்கணும் அப்படி இல்லை. தர்ப்பணம் கொடுக்க முடியுமா? தாராளமா கொடுங்க, அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகேயா? அதனால இந்த திதி அன்னைக்கு தர்ப்பணம் கொடுத்து தான் ஆகணுமா அப்படின்னா திதி அன்னைக்கு தான் தர்ப்பணம் கொடுக்கணுன்ற ஒரு அவசியமும் இல்லை. அந்த திதி இல்லாத அன்னைக்கும் நீங்க தாராளமா தர்ப்பணம் கொடுக்கலாம். இப்போ நீங்க யூஎஸ்ல இருக்கீங்க, அங்க திதி கொடுக்கறதுக்கான வசதிகள் இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்னைக்கு இந்தியா வர்றீங்களோ அன்னைக்கு இங்க வந்து நீங்க தர்ப்பணம் கொடுங்க. அப்பாவுக்கு மட்டும்தான். இன்னொன்னு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அம்மாவை பத்தி அதுவும் வரேன். அப்பாவுக்கு அப்பா திதி அன்னைக்கு தான் தர்ப்பணம் கொடுத்தாகணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. நீங்க வர்றீங்களா, போங்க, அப்பாவை நினைச்சு, அப்பா நான் அங்க இருந்ததுனால என்னால வருஷம் கொடுக்க முடியாம போயிடுச்சு, நீ தப்பா நினைச்சுக்காத என்ன, இன்னைக்கு நான் வந்துட்டேன், உன்னையே தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன், உனக்கே தெரியும், இன்னைக்கு நான் இங்க வந்துட்டேன், இங்கதான் எனக்கு அதுக்கான வசதிகள் இருக்கு, அதனால நான் இங்க வந்து தர்ப்பணம் கொடுக்குறேன்ப்பா, ஏத்துக்கோ, நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு, நீ அங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இங்க தர்ப்பணம் கொடுக்குறேன் அப்படின்னு மனசார நினைச்சிட்டு கொடுங்க. ஏன்னா அந்த ஐயர் சொல்ற எந்த மந்திரமும் நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு பதிலா அப்பா நீ சந்தோஷமா இருக்கணும்ப்பா, உன்னையே நான் நினைச்சிட்டு இருப்பேன், நீயும் என்ன நினைச்சிட்டு என்னை வாழ்த்திட்டே இருப்பா அப்படின்னு சொல்லி தர்ப்பணம் கொடு. அடுத்தது இன்னொன்னு சொல்றாங்க, அம்மாக்கு நிறைய பொண்ணுங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க,
இதில் ஏன் அம்மாவுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது குலம் அப்படின்றதுனால இதை வேணால் நான் ஏற்றுக்கிறேன். ஒரு குலம் யாரோட குழந்தை அது அப்படின்னு சொல்கிறப்போ இவரோட குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த குலத்தோட வாரிசு அப்படின்னு அந்த குலத்துக்குள்ளே அம்மா போயிடுறாங்க. அப்பாவோட குலத்துக்குள்ளே அம்மா போயிடுறதுனால அப்பாவுக்கு தர்ப்பணம் கொடுத்தாலே அது அம்மாவுக்கும் சேர்ந்து கொடுத்ததா அர்த்தம்னு சொல்கிறாங்க. சரி, நான் அதை ஏற்றுக்கிறேன். ஒரு அந்யோன்யமாக வாழ்ந்த ஒரு தம்பதி அப்பா கொடுத்தாலே அம்மா ஏற்றுப்பாங்க. ஓகேங்களா? அம்மாவுக்கு கொடுத்தாலும் அப்பா ஏற்றுப்பார். அது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறத ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு அம்மா கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அம்மா கொடுங்க. ஓகேயா? ஆனால் சொல்லும்போது அப்பாவோட குலத்தையே தான் அம்மாவுக்கு சொல்கிற மாதிரி இன்றைக்கி நமக்கு வச்சுருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அம்மாவோட பேர் சொல்லி, அம்மாவோட அம்மா பேர், அம்மாவோட பாட்டி பேர் அதெல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா சொல்லி, அம்மாவோட குலத்தை சொல்லி தாராளமாக நீங்கள் தர்ப்பணம் கொடுங்க. அப்படியெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? நமக்கு பிடிச்ச அந்த நாய்க்குட்டிக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்குறப்போ ஏன் அம்மாவுக்கு கொடுக்கக்கூடாது? தாராளமாக கொடுக்கலாம். இதையெல்லாம் யாரும் ஏன்னு கூட கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதனால நீங்கள் தாராளமாக அம்மாவுக்கு செய்யலாம். எனக்கு என்னென்னா, அப்பாவுக்கு செய்கிறது அம்மாவுக்கும் சேர்ந்து தான் நம்ம செய்கிறோம். ஏன்னா என் மாமனாருக்கு தான் அங்கே உட்காந்து நம்ம தர்ப்பணம் கொடுக்குறோம். ஆனால் நான் எல்லாத்தையும் தான் நினச்சிப்பேன். என் சித்தி, என் தம்பி, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என் 2 பாட்டி தாத்தா, அந்த மாதிரி என் நாய்க்குட்டி கூட நான் நினச்சிப்பேன். அப்போ என் மனசுக்குள்ளே அவங்க எல்லாத்துக்கும் கொடுக்குறதா தான் கணக்கு. அதனால எனக்கு அங்கே தர்ப்பணத்தில் என் தாத்தா மாமனார் பேர் தான் சொல்கிறோம் அப்படின்றதெல்லாம் எனக்கு இல்லை. அவரோட பேர் வச்சுட்டு நம்ம அந்த இடத்துக்கு போகிறோம், அங்கே நம்ம தர்ப்பணம் கொடுத்துட்டு வர்றோம். அப்படி தான் நான் நினச்சிக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நீங்களும் எல்லாரையும் நினச்சிக்கோங்க. யாரெல்லாம் உங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாத்தையும் அங்கே தர்ப்பணம் ஐயர் மந்திரம் சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் அவங்கள எல்லாத்தையும் நினச்சிக்கோங்க மனசுக்குள்ள. ஓகேங்களா? எனக்கு சாவித்ரின்னு சொல்லி என்னோட ரொம்ப 5th ஸ்டாண்டர்டுக்கு முன்னாடி எனக்கு கிளாஸ் மிஸ்ஸாக இருந்தாங்க. அவங்க என் மேலே அவ்வளோ, நான் சப்பியாக இருப்பேன் சின்ன வயசில், இப்படி 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 கில்லுவாங்க. அவங்களுக்கு குழந்தைங்க இல்லை. அவங்கள எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவங்க எனக்கு தெரிஞ்சு சபிமமா இல்லை, அவங்கள கூட நான் நினச்சிக்கிறேன். ஓகேங்களா? அந்த மாதிரி நமக்கு தேவை, நம்ம ஜெயலலிதா அம்மாவுக்கு கூட நம்ம மனசில் நினச்சி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி நமக்கு பிடிச்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாம். அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. தர்ப்பணம் எதுக்கு கொடுக்குறீங்க? அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக. நான் உன்னையே நினச்சிட்டு இருக்கேன். எந்த முன்னோரும் நீ எள்ளும் தண்ணியும் இறைச்சாதான் நான் ஏற்றுப்பேனெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. என்னை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனால போதும் தெய்வமே, அப்படிதான் அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. சரியா? அதனால எள்ளும் தண்ணியும் இப்படி விடணும் அப்படியெல்லாம் அவசியம் இல்லை. இப்படி விடணுமா, இப்படி வச்சுக்கணுமா, இப்படி விடணுமா, அப்படி விட்டாதான் அது அவங்களுக்கு போய் சேரும், அதெல்லாம் இல்லை. இதெல்லாம் அந்த தர்ப்பணம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அது ஒரு சாங்கியம். அவங்க செஞ்சுட்டு போட்டோம். அவங்க என்ன வேணா செஞ்சுட்டு போட்டோம். அவங்க அங்கே போய் கரைங்கிறாங்க, கரைச்சிட்டு வந்துருங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த மாகல்ய பட்சம் அப்படின்ற இந்த புரட்டாசி மாச 15 நாளும் மாகல்ய பட்சம். அப்போ யமன் கிட்ட அனுமதி வாங்கிட்டு நம்ம முன்னோர்கள் எல்லாம் பூமிக்கு வருவாங்க. அவங்கள நம்ம அவங்களுக்கு எள்ளும் தண்ணியும் 15 நாளும் தொளிக்கணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரியா? ஐதீகம், அது ஐதீகம் அப்படின்றாங்க. ஓகேயா? ஐதீகமா இருக்கட்டும். சரியா? நினச்சிக்கோங்க. வந்தீங்களா, இங்கே உட்காந்துக்கோங்க. இப்போ இங்கே உட்காந்துட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இங்கே ஒரு ஆள் உட்காந்துருக்காங்க, இங்கே ஒரு ஆள் உட்காந்துருக்காங்க. நான் பேசிகிட்டு இருக்கேன், நான் பேசுகிறத அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேயா? நான் அவங்கள நினச்சிட்டு தான் இருக்கேங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி தான் இருப்பாங்க. இங்கே வந்துட்டாங்க, இந்த 15 நாளாக 8ஆம் தேதியிலேருந்து இங்கே தான் இருக்காங்கன்னா, அப்போ என்னோட எல்லா முன்னோர்களும் இங்கே தான் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ அவங்கள நான் நினச்சிக்குவேன். அவங்க எனக்கு அவ்வளோ பெட்டு, என் வீட்டில் தான் எல்லாரும் இருப்பாங்க. ஓகேங்களா? அப்படின்னு நினச்சிக்கோங்க. இருக்கீங்களா இருங்க, சாப்பிட்றீங்களா சாப்பிடுங்க, என்னோட வாழ்க்கையை பாருங்க, நான் உங்களை நினச்சிட்டு இருக்கிறத தெரிஞ்சுக்கோங்க, போயிட்டே இருங்க. நான் எள்ளும் தண்ணியும் இறைச்சாதான் இவங்க இங்கே இருப்பாங்களா? அவங்க உயிரோடு இருக்கப்ப நான் எள்ளும் தண்ணியும் இறைச்சிக்கிட்டா இருந்தேன். அவங்களும் யாருக்கும் எள்ளும் தண்ணியெல்லாம் இறைச்சதில்லை. அவங்களும் என் சித்திக்கு மாமனார் மாமியார்லாம் இருந்து போனாங்கல்ல, அவங்களும் யாருக்கும் எள்ளும் தண்ணியெல்லாம் இறைச்சதில்லை. அவங்க மாகல்ய பட்சத்தில் வருவாங்க, அப்போ எள்ளும் தண்ணி இவங்களே செஞ்சது இல்லைல்ல. அப்போ இவங்களுக்கு நம்ம செய்வோம்னு அவங்க எதுக்கு எதிர்பார்க்க போகிறாங்க? நம்ம நினச்சாலே போதும். ஓகேங்களா? அதனால அந்த இது செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. 2வது ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு இதுதான் செஞ்சு வைக்கணும், அதுதான் செஞ்சு வைக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ வெங்காயம் பூண்டு போட்டாமல் செய்யணும் அப்படின்னாங்க. ஏன்னு கேட்டேன் நான்.
ஓகேங்களா? அந்த இது செய்யும்போது வெங்காயம் பூண்டு போடாம தான் அவங்களுக்கு பிடிச்சது செஞ்சு கொண்டு வந்து இலையில வைக்கணுமா. என் மாமனார் ருசியாக சாப்பிடுவார். நல்லா நல்லா செஞ்சு சாப்பிடணும். அவருக்கு ஒரு நாள் என் மாமியார்லாம் எங்கேயோ வெளியே போயிட்டாங்கன்னு நான் சமைச்சு கொடுத்தேன்னா, இது என்ன ரசமா அப்படின்னு கேட்பாரு. சுடுதண்ணி மாதிரி வச்சு வச்சிருக்கேன் அப்படி கேட்பாரு. அவருக்கு நல்ல டேஸ்ட்டாக செய்யணும். என் மாமியார் சூப்பராக சமைப்பாங்க. அந்த அந்த மாதிரி கேட்பாரு. அதனால அவருக்கு வந்து எதுக்காக வெங்காயம் பூண்டு போடாமல் செய்யணும்? அவருக்கு ருசியாக சாப்பிட்றவருக்கு ருசியாக தானே செய்யணும். அதனால நான் எல்லாமே அவருக்கு பஜ்ஜி பிடிக்கும். நான் வாழைக்காய் பொரியல் செய்ய மாட்டேன். வாழைக்காய் பஜ்ஜி தான் செய்வேன். அவருக்கு என்ன பிடிக்குமோ அது செய்வேன். அவருக்கு நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த இது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுனால நம்ம செய்யறதில்ல. அந்த மாதிரி எவ்வளோ ஆனால் அவர் கொஞ்சமாக நார்மலாக சாப்பிட்றவர் தான். டெய்லி எல்லாம் சாப்பிட்ணுன்னா இல்லை. ஆனால் எவ்வளவோ பேர் டெய்லி நான்வெஜ் சாப்பிட்றவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இது மாதிரி எள்ளும் தண்ணியும் இறைச்சி பச்சை காய்கறி செஞ்சு வச்சிங்கன்னா அவங்க வந்துட்டு சாப்பிட்டு போவாங்களா? சாப்பிடாம போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால் அதாவது இதையெல்லாம் சொல்கிறது வேற ஒரு குரூப்பு. ஓகேங்களா? அந்த குரூப்புக்கும் நமக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை. அதனால் வர்ற அவங்கள ஏன் நினச்சிட்ருங்க மனசில், அவங்கள நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறதே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அவங்களுக்கு இலை போட்டு நீங்கள் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பரிமாறினீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டு போவாங்க. அது அப்போ டெய்லியுமே அவங்க ரெகுலராகவே உங்களை கண்ணில் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்கள நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. 2 நாள் நீங்கள் நினைக்காம மறந்து போயிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு எந்த சாபமும் கொடுக்க மாட்டாங்க, எந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. புரிஞ்சுதா? ஏன்னா அவங்களே நம்மளை மறந்துட்டு அங்கே என்ன வேலை இருக்கோ அதுதான் பார்த்துட்டு இருப்பாங்க. என்னைக்கு நீங்கள் நினைக்கிறீங்களோ, நீங்கள் நினைக்கிறப்ப அவங்களுக்கு விக்கல் எடுத்தா அவங்களுக்கு திரும்பி ஆடடா என் பொண்ணு நினைக்கிறா, பையன் நினைக்கிறான்னு நினச்சிப்பாங்க. அவ்வளவுதான். அவங்கள நினச்சிக்கிட்டு இருந்தாலே அவங்களுக்கு சந்தோஷம்தான். முடிகிற நேரத்தில் அந்த வருஷத்துக்கு ஒரு நாள் அவங்க இறந்த நாள் ஞாபகம் வந்துச்சுன்னா அன்னைக்கு அவங்களுக்கு புடவை வச்சு கும்பிடுங்க, வேஷ்டி சட்டை வச்சு கும்பிடுங்க. சின்ன குழந்தையா இருந்தால் அதுக்கான ட்ரெஸ் வச்சு கும்பிடுங்க. அவ்வளவுதான். இந்த 15 நாள் கும்பிடணும், மாலை பட்சத்தை அன்னைக்கு தான் கும்பிடணும், அவங்க இறந்த திதி அன்னைக்கு தான் கும்பிடணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அவங்கள கும்பிட்டாலே போதும், அவங்கள மனசில் நினைச்சாலே போதும். ஓகேங்களா? 12 அமாவாசையும் கும்பிடணும். மாலியப்பட்சம் 15 நாளும் கும்பிடணும், மாலியப்பட்சம் அமாவாசையை ஸ்பெஷலாக கும்பிடணும். ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. எப்படி நம்ம உயிரோடு இருக்கவங்களுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோமோ அந்த மாதிரி இறந்து போனவங்கள மனசில் எப்பவும் போல் நினச்சிட்டு இருக்கலாம். அவங்க இறந்த அன்னைக்கு அவங்களுக்கு அவங்களோட அந்த ஞாபகார்த்தத்துக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ தாராளமாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான், இவ்வளவுதான். இது சாதாரணமாக எடுத்துக்கோங்க. அவங்க ஒன்றும் வந்து உங்களை பழி வாங்க மாட்டாங்க, உங்களுக்கு எதுவுமே அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்க நீங்கள் நினச்சாலே போதும்னு சந்தோஷமாக இருப்பாங்க. இன்னொரு விஷயம் நான் கேட்குறேன், இந்த இறந்து போகிறாங்க இல்லையா, இறந்து போனதுக்கப்புறம் அதுவும் இருக்குது. இந்த இறந்து போனவங்க அந்த உயிர் வந்து அந்த உடலை விட்டு வெளியேறினதுக்கப்புறம் அந்த உயிருக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அந்த நமக்கு தெரியாது. ஆனால் சிலர் சொல்கிறாங்க உயிர் வந்து வெளியேறி போனதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் அதுக்கு அவ்வளோதான், இதோடு முடிஞ்சிரும், அது உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி அந்த உயிர் போயிடுச்சு அப்படின்னா சரி, அது எங்கேயோ போகுது, அது கடவுள்கிட்ட அந்த உயிர் போகுதுன்னு வச்சுக்கோங்க. கடவுள் இன்னொரு உடம்புல அதை வச்சு அதை பிறக்க வச்சு ஆஸ்திரேலியாவில் போய் அது பிறந்துருதுன்னு வச்சுக்கோங்க. இந்தியாவில் இறந்த உயிர் அங்கே இன்னொரு பிறப்பா ஆஸ்திரேலியாவில் போய் பிறக்குது, இன்னொரு பிறப்பா ஜெர்மனில் போய் பிறக்குது, இன்னொரு பிறப்பா ஸ்ரீலங்காவில் போய் இது பிறக்குது, இன்னொரு பிறப்பா நம்ம வீதியிலே ஒரு வீட்டில் பிறந்துருது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி போகுமா? இல்லை அந்த உயிரெல்லாம் இங்கேயே தான் யமலோகத்திலேயே யமனோட கண்ட்ரோல்லையே தான் இருக்குமா? இந்த கேள்விக்கு ஏதாவது பதில் இருக்கா அவங்கக்கிட்ட? அவங்கெல்லாம் அப்படியே அவங்க இங்கிருந்து போன இந்த நித்யாவோட அப்பாவா, இந்த நித்யாவோட அம்மாவா, நித்யாவோட தம்பியா, நித்யாவோட சித்தியா, எல்லாரும் அங்கே அப்படியே தான் இருப்பாங்களா? அது ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? உங்கள் வீட்டிலேருந்து போன அப்பா அம்மா உங்கள் அப்பா அம்மாவா அங்கே இருப்பாங்களா? தெரியுமா? சொல்லுங்க. அங்கே தான் இருக்காங்களா? இதெல்லாம் வெறும் நம்பிக்கையும் ஐதீகமும் தான். புரிஞ்சதுங்களா? ஒரு நம்பிக்கைக்கும் ஐதீகத்துக்கும் நம்ம கொடுக்குற மதிப்பு, அவங்க இறந்த அன்னைக்கு நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்கிறோம். இப்போ இலை போட்டு படப்பு போட முடிஞ்சா போடுங்க, இலை போட்டு படப்பு போட முடியலையா நீங்கள் இலையை போட்டு அவங்க ஃபோட்டோ வச்சு அதுக்கு ஒரு பூ வச்சு நீங்கள் ஏதாவது புது ட்ரெஸ் வச்சுருந்தா வைங்க, இல்லைனாலும் பரவாயில்ல, அம்மா நான் எடுத்து வைக்க நேரம் இல்லைம்மா,
யாரோ எனக்கு கமெண்ட் போட்டிருந்தாங்க, அம்மா எனக்கு ரொம்ப வேலை இருக்குது, என்னால் இந்த 15 நாள் செய்ய முடியாது. செய்யாதுன்னு தான் சொன்னேன் நான். செய்யணும்னு அவசியமே இல்லை. எப்போ உனக்கு டைம் இருக்கோ அவங்கள கூப்பிடு, இலை போட்டு படுப்பு போடு, பவுர்னு அது அமாவாசையாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. எப்போ வேணா செய். வேண்டாம்னு சொல்லிடுவாங்களா? சாப்பிட மாட்டாங்களா? காக்காக்கு சாப்பிட வைக்கிறது அது ஒரு பறவைக்கு கொடுக்குற உணவு. தாராளமாக டெய்லி கூட நீ வை, என்ன டைம் இருக்கோ அப்போ வை. எத்தனை பேர் இலை போட்டுட்டு காக்கா 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 கத்துவாங்க தெரியுமா? வரவே வராது. ஏன்னா மிச்ச நாளில் அவங்க வைக்கிறது இல்லை, அவளுக்கு அதுக்கு பழக்கமாகல. நீங்கள் டெய்லி வைங்க, டெய்லி அது அந்த டைமுக்கு வந்து வெயிட் பண்ணும், கூப்பிடும் நம்மளை, கான்னு கத்தி வந்து எதாவது வச்சு வெய்யி எனக்கு பசிக்குதுன்னு. அந்த மாதிரி காக்காவை பழக்கி வச்சுக்கணும். அதை விட்டுட்டு வச்சுட்டு வரணும் அப்படின்னு இது பண்ணால் முடியாது. ஓகேங்களா? அந்த மாதிரி அது பழக்கத்துக்கு தான் காக்கா வருது. உடனே காக்கா சாப்பிட்டா அது நல்லது, காக்கா சாப்பிட்டா இது நல்லது, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். காக்கா கொடுங்க. காக்காக்கு வரலைன்னா மாடு கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. மாடு சாப்பிட்டுருச்சுன்னா சந்தோஷம். மாடு எங்கேயாவது இருக்கிறது முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மாட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. வேலை முடிஞ்சது. ஃப்ரெண்ட்ஸ், எப்போ வேணாலும் கும்பிடலாம். திதி அன்னைக்கு தான் கும்பிடணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி இலை போட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது வைங்க. உங்கள் வீட்டில் அன்னைக்கு அவங்களுக்கு பிடிச்சது ஏதோ ஒரு ஐட்டம் செய்யுங்களேன். அது மட்டுமாவது செய்யுங்க. அவ்வளோதான். அந்த திதி அன்னைக்கோ அவங்க பர்த்டே அன்னைக்கோ ஏதோ ஒரு நாள், அவங்க இறந்த நாள் கூட வச்சுக்கோங்க, திதி கூட வைக்க வேண்டாம், டேட்டே வச்சுக்கோங்க. இலை போடுங்க, சாப்பாடு வைங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு இருக்கும்ல, ஒவ்வொருத்தருக்கு சாம்பார் பிடிக்கும், ஒருத்தருக்கு புளிக்குழம்பு பிடிக்கும், ஒருத்தங்களுக்கு ஒரு காய் பிடிக்கும். இதெல்லாம் வெஜிடேரியன்ஸ்க்கு. நான் வெஜிடேரியன்ஸ்க்கு என்ன பிடிக்கும்னு தெரியும்ல. உங்கள் மாமனாருக்கு, உங்கள் அப்பாவுக்கு, உங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சு வைங்க. ஓகேயா? எள்ளுந்தண்ணியும் வைக்கணும், அவரைக்காய் வைக்கணும், கொத்தவரங்காய் வைக்கணும், வாழைக்காய் வைக்கணும், அவித்திக்கீரை வைக்கணும். அதெல்லாம் கிடையாது. உங்கள் அப்பாவுக்கு உங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிக்குமோ அது வைங்க. உங்கள் கூட பிறந்தவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது வைங்க. ஐஸ்கிரீம் வைங்க. குழந்தையா இருந்தால் சாக்லேட் சாப்பிட்ருந்தா அந்த சாக்லேட் வைங்க. அது வச்சு கும்பிடுங்க. அதுதான் அந்த குழந்தைக்கு பிடிக்கும். நீங்கள் வைக்கிற அவித்திக்கீரை குழந்தைக்கு பிடிக்காது. அவித்திக்கீரையே பிடிக்காத அம்மா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு அவித்திக்கீரையை வச்சுட்டு நீ சாப்பிடுனா எப்படி சாப்பிடுவாங்க? அவங்களுக்கு வந்து இங்கே பார்த்து இதை வச்சிருக்கே, அதை சொல்கிற அந்த குரூப்புக்கு தான் அதெல்லாம் தெரியும். அந்த குரூப் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எள்ளும் தண்ணியும் இப்படி இறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரிஞ்சுதுங்களா? அவங்களுக்கு பிடிச்சது செய்யுங்க, வச்சு கும்பிடுங்க. ஒரு நாள் செய்யுங்க, வருஷத்துக்கு ஒரு நாள். அவங்க இறந்த அன்னைக்கு திதி ஞாபகம் இருந்தால் திதியில் செய்யுங்க. திதி ஞாபகம் இல்லையா, இறந்த அன்னைக்கு செய்யுங்க. இங்கிருந்து தண்ணி கிட்ட போக முடியுமா, அங்கே போய் தர்ப்பணம் கொடுங்க. இதெல்லாம் எதுவும் வேண்டான்னு நான் சொல்லலை. அதெல்லாம் வந்து ஐதீகம். அவங்க இருக்கிறதா நம்ம நம்புகிறோம். அந்த நாளில் அவங்க வர்றாங்க, அந்த நாளில் நம்ம போய் செய்கிறோம். அதெல்லாம் செய்ய முடிஞ்சவங்க அதெல்லாமே செய்யுங்க. ஒரு வேளை அவங்களால செய்ய முடியலையா, என்ன முடியுமோ அப்படி செய்யுங்க. அது அவங்க இறந்த நாள் அன்னைக்கு ஏதோ ஒரு காரணத்தினால செய்ய முடியலன்னா இன்னொரு நாள் செய்யுங்க. அம்மா அன்னைக்கு நான் இப்படி ஆயிடுச்சு, அதனால செய்ய முடியாமல் போயிடுச்சு, இன்னைக்கு நான் செய்கிறேன், நீ சந்தோஷமா ஏற்றுக்கோமா அப்படின்னு சொல்லி செய்யுங்க. அவங்க இருக்கிறதா நம்ம நம்பலாம், நம்பி செய்வோம். அவங்க இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி. அவங்க வேற ஏதாவது நாட்டில் போய் அவங்க பிறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சாலும் ஒருவேளை அவங்க இல்லாத அந்த காத்துக்கு நம்ம செய்யலாம். நம்ம சந்தோஷத்துக்கு நம்ம செய்யலாம். நம்ம அப்பா அம்மாவை நம்ம நினச்சி கும்பிட்றதுக்காக நம்ம செய்யலாம். அப்படின்னு நினச்சிட்டு கும்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இன்னைக்கு தான் செய்யணும், இப்படி தான் செய்யணும், அது செய்யலைன்னா ஏதோ மண்டை மேலே உலகம் வந்து கவுந்து உளுந்துருவோம், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? அதுவும் இதில் வந்து திரும்ப செல்வம் சேரும், உங்களுக்கு அது வரும் இது வரும்ன்றாங்க, அப்படிலாம் ஒன்றும் வராது. அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஆமாம், அவங்க சந்தோஷப்படுவாங்க. இருந்தாங்க அப்படின்னா சந்தோஷப்படட்டும். நம்மளால முடிஞ்சதை அவங்க இது அன்னைக்கு செய்யுங்க. முடியலைன்னா அன்னைக்கு முடியலன்னா இன்னொரு நாள் தாராளமாக செய்யுங்க. அவங்க நம்மளை வாழ்த்த தான் செய்வாங்க, யாரும் சபிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இந்த முன்னோர் பிரச்சனையை நான் இன்னும் வேற ஒரு விஷயத்துக்கெல்லாம் நான் பின்னாடி பேசுகிறேன். இப்போதைக்கு இந்த மாகல்ய பட்சம் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க வர்றாங்கன்னா சரி வரட்டும், சந்தோஷம், நம்ம வீட்டுக்கு வரட்டும், நம்ம வாழ்கிறத பார்த்துட்டு போட்டும், நம்ம அவங்கள தான் நினச்சிட்டு இருக்கோங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அவங்க அந்த எள்ளும் தண்ணியும் இறைச்சாதான் தெரிஞ்சுக்குவாங்கனால இல்லை. அவங்க உயிரோடு இருக்கப்போ அவங்க யாருக்கும் இறக்கல, அதனால அவங்க நம்ம இறக்கலைன்னா அவங்க ஒன்றும் கவலைப்பட மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும்ல, அவங்க அப்பா வர்றாருன்னு சொல்லி உங்கள் அப்பா மாகல்ய பச்சை தண்ணிக்கு எள்ளும் தண்ணி இறைச்சாரா? இல்லைல்ல. ஆனால் இறைச்ச குரூப் இருக்குது, அவங்க இறைச்சிக்கிட்டோம், அதை பற்றி நமக்கு பிரச்சனையே இல்லை. உங்கள் அப்பா அது செஞ்சாரா? இல்லைல்ல. அதனால நீங்களும் அவருக்கு செய்யணும்னு அவசியம் இல்லை. அப்படி ஒரு விஷயம் இல்லை. அவரே இருக்காரான்னு நமக்கு தெரியாது. ஓகேங்களா? அதனால நான் சந்தோஷமா இருங்க, நிம்மதியாக இருங்க. அவங்க வந்தாங்கன்னா ஹாய்ப்பா, ஹாய்மா, இருக்கீங்களா, வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா சந்தோஷம். நீங்கள் வந்ததில் உங்களுக்கு எதாவது வேணுமா, காஃபி வேணுமா,
என்னன்னு கேளுங்க. யாராவது பதில் ஏதாவது கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுங்க. அவங்க ஒன்றுமே பேசலைன்னா நீங்கள் காஃபி போட்டு பாருங்க உங்களுக்கெல்லாம் தான் சொல்லி குடிச்சிருங்க. வேலை முடிஞ்சது. அப்படி ரிலாக்ஸாக இருந்து பழங்க. கண்டதையும் பார்த்துட்டு கண்டதையும் சொல்கிறத அவங்களுக்கு கேட்டுட்டு எதையும் செஞ்சிட்ருக்காதீங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில், அதாவது எனக்கு 500 கமெண்ட் வருதுன்னா அதில் 5 கமெண்ட் போடுறீங்களா, அந்த 5 பேர்த்துக்காக நான் சொல்கிறேன். என்ன புரிஞ்சுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு தான் நான் இந்த பதிவை போடுறேன். இந்த பதிவு பார்க்குறக்கு நான் இப்படி தான் பேசுவேன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியல. கமெண்ட் போடுங்க, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. நான் பேசினதுக்கப்புறம் இன்னும் யாரும் நீங்கள் போடுற கமெண்ட்டை பார்த்து அவங்க ஒன்றும் கவலைப்பட மாட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து பாருங்கள், நீங்கள் வந்து கமெண்ட் போடுங்க. நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் நான் இப்படியே தான் பேசிகிட்டு இருப்பேன். என் பேச்சை நீங்கள் என்ன பேசினாலும் நிறுத்தவே மாட்டேன். ஓகேங்களா? பேசிகிட்டே தான் இருப்பேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். முன்னோர்களுக்கு கூட சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.